பகவானே, என் தாய் தந்தைகளை சொன்னனே, உனக்கு புரிந்ததா? ஒன்றும் புரியவில்லை சுவாமி. தாய் தந்தை யார் தெரியுமா? யாருங்கள்? ஏனே தந்தையார் சக்தி ரோகத்தை ஆண்டு வரக்கூடிய சிருஷ்டிக்கும் கர்த்தா. இச்சிட்டிக்கும் கருத்தா? இச்சிட்டிக்கும் இல்லப்பா, உலக மக்களை அதாவது பிண்டம் பிடிக்கக்கூடியவர், உலக மக்களை படைக்கக்கூடியவர், படைக்கும் தொழிலை மேற்கொண்ட ஐமுகம் அடைத்த இவருடைய தந்தையார் பிரம்மதேவன். அப்பா பிரம்மா. ஆமா. அம்மா இவருடைய தாயார் கல்விக்கு உடையவள் கலைவாணி சரஸ்வதி. அந்த அம்மாவா? அந்த அம்மாதான். என்ன கையில என்னவோ பூனையாட்ட வச்சிருக்கீங்க? சண்டாளா அம்மா சரஸ்வதி. சரஸ்வதி எல்லாரும் நாவலையும் அமரக்கூடிய என்னுடைய அன்னையால் சரஸ்வதி அம்மை. அம்மா எல்லாத்தையும் நாங்களே உட்காருமா? அம்மா உட்காரலன்னா நாவே அது பேச முடியாது. அம்மா சூத்து கழிட்டு உட்காருமா, புனை கழுவது உட்காருமா? நீங்க போய் போட்டி போட்டு பிடிக்கிறேன். பாயிண்ட் பிடிச்சு வாங்க. அறிவு நான் அப்படி. எனக்கு இன்னொரு விஷயம். எப்படி? ஒரு தேவனுக்கு மகளாக பிறந்து கையிலே கட்டை, மேல விபூதி பட்டை, விபூதி பட்டை, களத்திலே கொட்டை, ருத்ராச கொட்டை, ருத்ராச மாலைகள், காவி உடைகள், சன்னியாசி உருவத்தில் இருக்கிற சன்னியாசி. ஏன் இந்த இப்படி ஆண்டி பரதேசி கோலத்துல ஏன் கோலம் நான் இருக்கும் காரணம் என்ன தெரியும்? ஏன்டா அப்படி அழுகுற? எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துரும். தேவனுக்கு மகனாக பிறந்தவன் நான் எதனால இப்படி இருக்கணும்? காலையில் எழுந்த உடனே எனக்கு என்ன வேலை தெரியுமா? காலையில் உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு காலையில் எழுந்திருச்சுன்னா கோட்டை கடி போற வேலை. காலையில் எந்திரிச்சுட்டா முதல் எந்திரிச்ச உடனே அதான் வேலை, கோட்டை கடை வேலை. உனக்கு அது வேலை. காலையில் எழுந்த உடனே நான் எங்க போவது வழக்கம்? எங்க போவீங்க? எங்கவா? எங்க போவீங்க? நான் எங்கே போவது வழக்கம் தெரியுமா? பூத்து குளிர்ந்து இருக்கக்கூடிய சிங்கார நந்தவனம் போவது வழக்கம். நந்தவனம் சென்று அங்கே நறு மலர்கள் பூத்து குலுங்கி பேர்ல உடஞ்சு போயிருவோம். மெதுவா இருக்கு. பொறுமை பூசணிக்காயாட்டம் உடஞ்சு போயிருவேன். பொறுமை வண்டியே இறங்குது 1/2 அடி கீழே. சிங்கார நந்தவனம் யார் இது? அது எங்க அக்கா. அக்காவாலே அக்காவை கேட்டாங்களா? இது அக்காவா? ஆமா.
சண்டாளா அடி மாரியாயே போயிட்டியா டூர் போயிட்டியா என் பொண்டாட்டி அப்படி சொல்லு ஒத்துக்கறேன் தாலி கட்ட பொண்டாட்டி போதுமா அப்படி சொல்லு நான் கல்யாணம் பண்ணி 7 வருஷம் ஆகுது போதுமா அப்படி சொல்லு என்ன அக்கா எது சொல்ற வந்தவன் நாளைக்கு கேக்குறீங்க கேளு சின்னமுத்து எக்கலையா உயிரோட வதைக்கிறேன். அதனால காலை பொழுது விடிந்த உடனே நந்தவனம் சென்று இந்த பூக்கள் மலர்ந்திருக்கும். என்ன? சொல்லுங்க என்ன வரைக்கும் நான் இந்த பூ வேல்ற மாதிரி உட்கார்ந்து என்ன வரைக்கும் தாம்பரத்துக்கு மாடாட்டம் உங்களோட நாளை நின்னுகிட்டே இருக்கட்டும் சொல்லுங்க. அதனால நந்தவனம் சென்று நறு மலர் எடுத்து விடுவது பழக்கம். ஒரு நாள் ஒரு தினத்துல பாலனோடு பாலராக நானும் விளையாடி கொண்டிருந்தேன். அதாவது சிவபூஜைக்கு வருவதற்கு தந்தையாருக்கு மலர் கொண்டு வந்து கொடுக்க காலம் தாமதமாகிவிட்டது. அதிகமாகி விட்டது. ஆமா சரிங்க. தந்தையார் ஞானத்தால் யோசித்து பார்த்தார். இன்னுமே நாரதனை காணவில்லையே அப்படி என்று என்னை பார்க்கும்போது நான் அதிகமான அதாவது இவ்வளவு காலதாமதம் ஆகிவிட்டது தந்தையார் ஏசுவார் அப்படி என்று போய் பார்க்கும்போது தந்தையார் சொன்னார் மலர் எடுத்து வர ஏண்டா இவ்வளவு காலதாமதம் அப்படின்னு கேட்டார். அப்ப இவருடைய தந்தையாரிடம் சொன்னேன் ஒரு சின்ன பொய்யை சொல்லிட்டேன். சின்ன பொய்னா அப்படி ஏனென்றால் நான் மலர் எடுக்க போனதெல்லாம் போனேன் அங்க பூக்கள் ஒன்று கூட மலரவில்லை. மலர் பூக்கவில்லை பூக்கவில்லை இல்ல மலரவில்லை அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டேன். எல்லாம் பொக்காகவே இருக்கிறது. ஞானத்தால் அறிந்து பார்த்தார். சின்னஞ்சிறு வயதிலேயே இந்த நாரதன் இப்பேற்பட்ட ஒரு பொய்யை சொல்றானே சொல்லிட்டானே. அதனால வேண்டி இன்று முதல் ஒரு நாளொன்று தவறினாலும் ஒரு பொய் சொல்ல தவறக்கூடாது. இன்னையிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யணும். அப்படி கலகம் செய்ய தவறி விட்டால் அதாவது உடைய முதுகோ மூட்டை சுமக்கணும், உடைய வயிறோ வண்ணான் தாலி போல் உப்பணும், உப்புணும், உன்னுடைய கால்கள் எல்லாம் தூள் போல வீங்கணும், உடைய தலையோ 1000 சுக்கராக வெடிக்கட்டும் போய் என்று உடைய தந்தையார் ஒரு சாபத்தை காதறியாது. நீ ஏன்டா இப்படி அழுகுற? நீங்க அழுதுங்க எனக்கு முட்டுதுங்க. அந்த மூத்திரமா இல்லையா கண்ணீர். அந்த தண்ணியை செலவு பண்ணாங்க. தண்ணி செலவு பண்ணல பாட்டில புடிச்சு வைக்கிறேன். அப்படி கொஞ்சம் அடிச்சு வைக்க. அதனால தந்தையார் சாபம் அளித்த உடனே அதாவது நான் எங்க போனேன் தெரியுமா? எங்க போனீங்க? என்னுடைய தாத்தா யாரு யானை முதல் எறும்புகளை 84 லட்சம் ஜீவவேதங்களையும் படியளத்து கர்த்தனாகி முக்கந்தாரி பரமக்கடவுள் அந்த சிவபெருமானிடம் போனீங்க. அப்ப ஈஸ்வரன் என்ன சொன்னார்? நாளுண்டு தவறினாலும் பொய் சொல்ல தவறக்கூடாது அப்படின்னு தந்தையார் சாபம் கொடுத்துட்டாரு. நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கழகத்துக்கு எங்க போவேன் அப்படிங்க போது பாரு சிவமாலை கொடுத்தார். தாத்த கொட்டையை கொடுத்துக்கிறாரு. தாத்த கொட்டையை கொடுத்தா தாத்தா என்னத்துக்கு அவரு தாத்தனுடைய சிவ மாலை. ஆமா இந்த மாலையை கையிலே பிடித்து அண்ணா சிரிச்சாமியா சத்தம் போடாதண்ணா தியானம் செய்து பார்த்தால் கலகம் எங்க இருக்குதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படியே நம்ம கலகம் செஞ்சாலும் ஒவ்வொரு நாளும் இப்படி கலகம் செஞ்சோம்னா இப்படி நாரதம் வந்தான் கலகம் செஞ்சான் அப்படி என்ன ஒரு பொல்லாத வாது நமக்கு பேராகி விடுமே அப்படின்னு வைகுண்டம் போனேன். சரி அப்ப கண்ணனாகி எம்பெருமான் என்ன சொன்னா? வைகுண்டம் எதுக்கு போனீங்க? பண்டிகை எடுக்குவா? வைகுண்டம் இல்லப்பா வைகுண்டம். ஆமா சரி அங்க எதனால போன தெரியுமா? தாத்தா இப்படி நாள்தோறும் அதாவது கலகத்தையே செய்து கொண்டிருந்தான் எல்லா மக்களும் எனக்கு சாபத்தை கொடுப்பாரு. இந்த சாபத்துக்கெல்லவா நாள் ஆவை எல்லா பாவமும் என்னையல்லவா சேரும் அப்படின்னு கேட்டாய். அப்பொழுது நாராயணா என்ற நாமதேயத்தை என்னுடைய நாமத்தை உச்சரித்தால் பாவங்கள் அனைத்தும் என்னையே சேரும். அதுல இருக்கக்கூடிய புண்ணியங்கள் மட்டும் உன்னை சேரும் அப்படின்னு எங்க தாத்தா வரமும் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அடிக்கடி நாராயணா நாராயணா அப்படின்னு அவருடைய நாமதேயம். ஆமா இன்னைக்கு ஒரு கழகம் கூட கிடைக்கலையா? கண்ணக்கா கிடைக்கலையா? கழகம் கிடைக்கல. கழகம் தானே வேணும். என்ன கேட்ட நான் கொடுத்துருப்பேன். எதுக்குப்பா இது புடிச்சு கொள்ளுங்கள். இது எதுக்கு? இதெல்லாம் கழகம் இருக்குது. இதுலையா? ஆமா சொல்லு பின்னாடியாவா நல்லா ஓய்க்கு நடு மொட்டத்தான ஓடி போட்டாருன்னு அடிங்க மண்ட மேலையா? ஆமா ஓட்டா ஓட்டா அதுல கலக்கப்பட்டிக்கலாம். அப்படியா? சொந்த பொண்ணு எல்லாம் வருவாங்க. கலகம் கிடைக்குதுன்னா சரி போடுறேன்டா. போடுங்க இப்பயே போடு 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 போடு. ஏய் ஏய் மண்ட மேல போய் நீ பாக்க ஓட்ட பாக்குற என்ன நீ போ
போட்டியில இன்னொருத்து கூப்பிடுவாங்க. கூடுறதுக்கு என்னை படிச்சு அடிப்பாங்கல்ல. எதுக்கு? நீ தானே கூட தானே. அட யாரு மண்டைய உடைச்சது அப்படின்னு சொல்லி போட்டு என்ன கூப்பிடுவாங்க. இதுதான் கலகம். இதுதான் கலகம். போடா பைத்தியக்காரன். கலகம் என்பது இப்படி இல்ல. நான் செய்யக்கூடிய கலகம் எப்படி தெரியுமா? எப்படி? அதாவது வெற்றிலையும் ஆட்டிடுவேன், தூங்கும் பிள்ளையும் கிள்ளி விடுவேன். அந்த குழந்தை அழுவிச்சுன்னா அந்த தாயார் வந்து கேட்டா தகுந்த தகுமானமும் சொல்லிடுவேன். அப்படி கலகம். ஆமா சரி. நானும் கலகம் நன்மையில் கலகம் சொல்றீங்க. ஆமா. தாத்தா கொண்டை குடிங்க. குடிங்க. கண்ணு யார வச்சுக்கீங்க? இல்லைங்க, தாத்தா கொடுத்த சிவன் மாலை தியானம் செய்யறேன். அதை ஒவ்வொருத்தரையும் பண்ணுங்க. ஆகட்டும். அதுல முடி அதிகமா இருக்குது. சடைமுடி சன்னியாசி இதுலதான் அது அதிகமா இருக்குது. தேவர் பின்னமடா தாக்கலா வருமாது என்னது ஒரு எதுக்கே கையை தூக்கி கூப்பிடுறான்னா ஒரு பக்கம் மாட்டி போய் இந்த பக்கம் மாட்டி போறாங்க. எங்க அப்படியே சொன்னா போலீஸ் அந்த போயிட்டு எதுக்கு என்ன வந்துருச்சுன்னா சொல்றான். கலகம் வந்த பெருமை. கலகம் எங்க இருக்குது? வந்துருச்சு. எங்க வந்துருச்சு? கலகம் வந்துருச்சுடா. எங்க கலகம் எங்க இருக்குது? வெங்கடகிரி வட்டத்தை ஆண்டு வரக்கூடிய எரிகண்டா சூரன். அந்த எரிகண்டா சூரன் கிட்டே இருக்குறானுக்கு கலகம். நீதானே போய் மூட்டை அவுக்கறை. மூட்டையை ஊத்தாலும் சரி, கட்டையை ஊத்தாலும் சரி, நான் வரல அவங்க. அவன் அடிக்கிறான், அவன் பீத்தலையும். எனக்கு முன்ன நீ தான் முதலா போகணும். சாவிடாங்க. ஏமா இப்ப நான் போறேன்னா நீ தானே போலாம். அதனால என்ன? கொஞ்சம் சூரன் பாக்குறதுக்கு கொஞ்சம் கடுபடியா தான் இருப்போம். ஏதோ தந்திரமான வார்த்தை பேசி அவனை கொண்டு போய் சுவாமி கோபம் பொறுமை சுவாமி.
நான் இல்ல அப்ப என்ன கொல்ல வந்திருக்கிற மகாமுனிவர் என்றால் அதாவது நான் கலகம் செய்ய வந்தான். ஆனா இதுவரைக்கும் நான் தேவர்களுக்கு அதாவது உதாரணமாக இருந்தேன். இனிமேல் தேவர்கள் எல்லாம் பகைத்து உறவாளியாக உன்னை தேடி வந்திருக்கிறேன்பா. உனக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறேன். தேவருக்கு அபகாரம், அசுராதிக்கு உபகாரம். எனக்கு உபகாரம் செய்ய வந்திருக்கிறேன். ஆமா சுவாமி, உபகாரம் செய்தவனை நம்ம அடிப்பது தவறு. அதனால அதாவது தேவனுக்கெல்லாம் இவ்வளவு நாள் உபகாரம் செய்து செய்து எல்லோரும் என்ன கலகக்காரன் நாரணன் அப்படி கேவலமான வார்த்தைக்குத்தான் ஆளானே. அப்படியா? இனிமேல் தேவனுக்கு உபாயம் செய்யக்கூடாது. உன்னை போல் அசுரனை மென்மேலும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தேடி வந்திருக்கிறேன். மெம்மேலு கொண்டு போன பணமாவா பாடையில இவ்வளவு ஆங்கான கோபத்தோடு உடைய கண்களெல்லாம் சிவக்க உடைய மீசையெல்லாம் துடிக்க போறிய நீ எங்க போற? ஏன்டா ஓடுற? ஏன்டா ஓடுறன்னு கேள்ற? ஏன்டா ஓடுற? நாத்த போச்சு நாரதான் தேவாதேவரை சிறுவடிக்கு போலாம் அண்ணன். எவங்கண்டா சுரன் போன உன்னை வீடு திரும்பல. தேவரை நான் மீண்டும் அண்ணனை தேடி போயிட தேவலாம் போற அப்படிங்கும் போது எங்க போறேன்னு அண்ணன் என்ன ஆனார் தெரியுமா? என்ன அந்த விஷயத்தை சொல்வதற்கு தான் வந்தேன். இங்க வந்து சொல்லு. கூடிய அனராகப்பட்ட எவன்டா சூரன் தேவனை எதிர்த்து சென்றான் அல்லவா? அந்த தேவாதி தேவனை எதிர்த்து செல்லும் போது எம்பெருமான் வைகுண்ட கண்ணனாகிய சரி அந்த பரந்தாமுடைய சக்கரத்தால் சங்கரிக்கப்பட்டு உங்களுடைய அண்ணன் செத்து விட்டார் சுவாமி, செத்து விட்டார். அண்ணன் எமகல்லன் தேவரையால் மாடு மடித்து விட்டார்கள் நாரதன் சொன்னாரு. அண்ணன் செத்துட்டாருன்னு தம்பி நானு அழுவுறது அர்த்தம் இருக்குது. நீ என்னத்துக்கு அழுவுற? மகாராஜா அளவுக்குள்ள மந்திரி அளவு கூடாதா? நீ அழுவுற வாட்டில் முட்டி போட்டு அசாம இடுப்பு கொண்டு வரோம். நான் கொடுக்கலாம். நீ தடுக்கி கொடுக்க அடிக்கிறேன்னா கொடுத்துருவேன். அப்ப கண்டு வச்சுக்கணும். போடா உங்கள் அண்ணனை கொண்டு மடித்து விட்டார்கள். செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டாரு. ஆமா சாமி. இறக்கமெல்லாம் நெஞ்சு மடித்தவன் அண்ணன் இறந்து விட்டான் என்று இறந்து விட்டான். ஒருவாள் கண்களான நான் அல்ல. என் அண்ணன் பகைத்திருக்க இப்பொழுதே தேவரை தேடி போறேன். தேவாதேவர் எல்லாரும் சிவர்களும் எல்லாரும் ஆதியார் சத்தவத்தி ஆதர் யாவற்றவர்களையும் சிறப்பிடித்து வந்து இந்த நகரடி நம்ம கோட்டையில வா. நீங்க போகும் உண்டதாக நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கேட்டுட்டு போகணுமா வேண்டாமான்னு அப்புறம் முடிவு செய்யுங்க. என்ன வார்த்தை? ஏனென்றா ஆத்திரம் அறிவுக்கு சத்துருவான். சரி ஒருமை என்பது எருமை பொறுமை என்பது எரும புண்டலி மேற்கு. வியாபாரோட்ல புடுங்கிறது. அப்ப சாமி கம்மனரா. அதாவது ஒரு மனிதனுக்கு ஆத்திரம் தான் முதல் எதிரியே. அந்த கோபத்தை சகந்தப்படுத்துங்க. உன்னை உங்க அண்ணனை போலவே நீங்க ஆங்கார கோபத்தோடு அந்த தேவனை எதிர்த்து போனீங்கன்னா அந்த தேவர்கள் சூதுக்காரர்கள் உங்க சூழ்ச்சி மார்க்கமா கொண்டுடுவாங்க. அப்படியா? அதனால அந்த தேவனை சிறப்பிடிக்க வேண்டுமானால் நீங்க வேண்டுமான வரத்தை பெற வேண்டும். என்னனால அவசரப்பட்டு ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு அதுபோல அழகான கோபத்தோடு இப்படியே போலாம். தேவர் சூழ்ச்சிக்காரர்கள் சுலபமாக மடித்து விடுவான். அதனால என்ன செய்யணும்? ஏனென்றால் இப்படி கோர வடிவத்தோடு போவதை விட உங்களுடைய வடிவத்தை மாற்றி 60 சென்று குளிக்க 70 சென்று அதாவது 80 வயது தள்ளாடும் கிழவனை போல உருவத்தை மாற்றிக்கிட்டு யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவ பேதங்களுக்கும் மடியலுக்கும் கர்த்தராக விளங்குகிறார் முக்கண்டாரி பரம கடவுள். அந்த சிவபெருமானிடத்துல போய் சாகாத வரம், வேகாத உடல், உன்னை விட்டு போகாத செல்வம், இந்த நெற்றி கற்றும் ஒரு மூன்றையும் பெற்று விட்டால் உன்னை கொல்லவோ வெல்லவோ கூடது யாருமே கிடையாது. அப்படியா? ஆமா சுவாமி. சபா சபா சபா
காரியத்தை தேடியே வந்து சொன்னார். இதெல்லாம் உன்னை மெச்சினேன். அது மட்டுமல்ல, சொல்லுங்க. நான் வாடான்னா நீங்க வாடான்னு சொன்னா அங்கேயே இருப்பேன். எங்க எங்க வர அவருக்கே வா. இங்க வந்துருவேன். இங்க நிற்பேன். அங்க போறா இங்கேடா வர. இங்க வருவேன். போறானா அங்கே இருப்பேன். நான் கூப்பிட்டு நீ வராவிட்டா நீ இந்த உலகத்திலே கொட்டை பிரிக்க சுடுஜாம வச்சிரும். இந்த உலகத்திலே நீ தாயின் அங்கத்திலே போய் போட்டாலும் அந்த அங்கத்தை அனுமனமா பிளந்து கையை உள்ள விட்டு எதுல என்ன பேச வந்து மறந்துட்டு வரலாம். உள்ள விட்டு ஆமா, தாயின் அங்கத்திலே போய் நீ போட்டாலும் கருவை அப்படி கஜ கஜா கஜ கஜா கஜ கஜான்னு கருவை அப்படி புளிஞ்சு கொடுங்க. கறி குழம்பு போறது, கறி குழம்புக்கு என்ன அது? கச கசா. அப்படி இருந்தாலும் இருந்தாலும் உன் வார்த்தை கேட்டு அதற்கு சுவாமி பொழுதே நான் அதை கைரேறி சென்று வர வாங்கிட்டு போடுங்க. வரவாலை செய்து வரவாலை வாங்கி பிறகு தேவர சிறப்பிடிக்கிறேன். போய் வா, போய் வா, போய் வா. மூட்டையா சாமி இப்பொழுதே நான் தவம் செய்ய கைலங்கரி போகணும். அப்படி போவதா இருந்தாலும் என் மனைவியாகப்பட்ட யார் யார்? விலோசனா விலாசனா. சரிங்க, விலாசனா. விலாசனா விலாசனா நல்ல படுக்க விலாசனா. படுக்கல விலாசனா காட்டில மிட்டை விதிய போட்டுருவேன். சின்னமுத்து டேய், இன்னும் தடுப்பு இருக்குது. என் மனைவியாகப்பட்ட விலோசனா அழைத்து வா, பிறகு பேசுவோம். அம்மா எங்க இருக்கு? அம்மா எங்க இருக்காங்க? அம்மா எங்க அரபணில இருக்கிறாங்களா இல்ல அந்த பக்கம் நந்தவனத்துல இருக்கிறாங்களா? அரவணை வைக்கிறாங்க. அதுதான் கேட்டேன். என் முன்னாடி போறியா? யாருன்னு தெரியும். இப்படியாகத்தானே எரிகட்டா சொன்னாங்க மட்டும் மனைவியா விலாசனை அழைக்க இப்ப விலாசனை சமைக்க தருவா.